அது மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏற்பட்டுச்சு. திடீர்னு நான் காலைல அதிகாலைல எந்திரிச்சா, சவுத்ரி சார போய் பாரு, ஒரு ஃபோட்டோ நீ எடுத்துக்கோ. அவர நீ போய் பாரு அப்படின்னு. இல்ல அவர் உயிரோட இருக்கும்போதே ஒரு தடவ பார்க்குறேன். புரியல. அப்படி ஒரு செய்தி எனக்கு அந்த சித்தர் வழியா கிடைக்குது. இது உலகம் நம்புமா, நம்பாதா எனக்கு தெரியாது. பட் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அதாவது எங்களுடைய குடும்பத்தில சமீப காலமா, எங்க குடும்ப பாரம்பரியமான தெய்வமான போத்தி சுப்பையா அப்படிங்கிற ஒரு சித்தர் வழிபாடு நான் பண்ணிட்டுருக்கேன். சில இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும் சில நேரங்கள்ல. சில நேரங்கள்ல அவர்ட்ட யாருக்காவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதுக்காக நான் அவர்ட்ட வேண்டுவேன். அது கொஞ்சம் சரியாகும். கை வலி, கால் வலிலாம் நான் கொஞ்சம் பண்ணுங்கம்பாங்க. சிலருக்கு நான் பண்ணியிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது நடந்திருக்கு. அது மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏற்பட்டுச்சு. திடீர்னு நான் காலைல அதிகாலைல எந்திரிச்சா, சவுத்ரி சார போய் பாரு, ஒரு ஃபோட்டோ நீ எடுத்துக்கோ. அவர நீ போய் பாரு அப்படின்னு. இல்ல அவர் உயிரோட இருக்கும்போதே ஒரு தடவ பார்க்குறேன். புரியல. அப்படி ஒரு செய்தி எனக்கு அந்த சித்தர் வழியா கிடைக்குது. இது உலகம் நம்புமா, நம்பாதா எனக்கு தெரியாது. பட் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. சவுத்ரி சார பார்த்தேன், எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு அப்படின்னு கேஷுவலா பேசிடலாம். இது எனக்கு அவருக்கு நடந்த சமீபத்தில நடந்த ஒரு பெரிய ஒரு மெய்சிலிர்க்கிற ஒரு நிகழ்ச்சி இது, இந்த சம்பவம். என்ன சவுத்ரி சார பத்தி இப்படி வருது? நான் அவர பார்த்து வேற குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இருக்கும். எப்பாவது ஃபோன்ல பேசியிருக்கேனே தவிர, நேருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாம இருந்துச்சு. சரி, அவர் படம் பண்ணாம இருந்தாரு. நான் வேற படங்கள்ல நடிச்சுக்கிட்டு போயிட்டு, சீரியல் நடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறேன். தேவைப்பட்டா பார்ப்போமே. ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் அது எனக்கு சோம்பேறித்தனம் கூட எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இன்ட்யூஷன் போத்தி சுப்பையா ஐயா சித்தர்கிட்ட இருந்து வந்ததும் எனக்கு ஒரு மாதிரியா டிஸ்டர்ப்டாக இருந்தேன். பார்த்துடணுமே சார, எவ்வளோ நமக்கு குரு, எனக்கு வாழ வைத்த தெய்வம்னு நான் சொல்லணும். கண்டாத்தாளுங்கிற படம் கொடுக்குற காலகட்டத்தில் நான் 0வா இருந்தேன். அப்போ நான் சூப்பர் குட்டில் ரமான்னு ஒரு மேடம் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ரமா, இப்படி நான் சாரை பார்க்கணுமே, அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு. என்ன விஷயம் சார்? இல்லை சும்மா பார்த்துட்டு வரணும், பார்க்கணுன்னு தோணுது. நான் சனிக்கிழமை பேசுகிறேன். அவங்க மண்டே வாங்க சார், பார்த்துருங்க. சார் வந்தோம், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உடனே வந்துருங்க. அதே மாதிரி அந்த அம்மா ஒரு 10:30க்கே சார் வருவார். டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன், சார் வந்துருங்க, 1/2 ஹவரில் போனாலும் போயிடுவார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போயிடுவார், நீங்கள் வந்துருங்க. நான் உடனே கார் எடுத்துகிட்டு சவுத்ரி சார் ஆஃபீஸ் இருக்கு, நார்த் போக் ரோட்டில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது.